திருவாரூரில் ரோட் ரோலர் சக்கரம் கழன்று அரசு பேருந்து மீது மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய இராணுவ செய்தியாளர் ராஜசேகர், இந்த விபத்தின் காரணமா யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? தேவா, திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஆந்தகுடி வழியாக நாகூர் செல்லும் அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பாக அந்த பேருந்து சென்று கொண்டிருந்த பொழுது நாகப்பட்டினம் பைபாஸ் சாலையில் இருந்து ரோடு ரோலர் ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த புதிய ரயில் நிலையம் முன்பாக அந்த ரோடு ரோலர் வந்து கொண்டிருந்த பொழுது ரோடு ரோலரின் முன்பக்க வீல் சக்கரம் என்பது கலண்டு ஓடி வந்துள்ளது. அப்பொழுது எதிரே வந்த அந்த அரசு பேருந்து மீது அந்த பக்கவாட்டில் மோதி உள்ளது. அப்பொழுது அந்த அரசு பேருந்து பயணித்த 15 நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக அரசு பேருந்து மோதியதால் அந்த பேருந்தில் உடையார்ந்தவர்கள் அனைவரும் அங்கிருந்து அந்த பேருந்திலிருந்து தப்பி ஓடி இருக்கிறார்கள். அதில் பயணித்த 5 பேர் மற்றும் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில திருவாரூர் நகர காவல் நிலையத்திற்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்திற்கு வந்த உதவி ஆய்வாளர் ராகுல் மட்டும் காவல் உதவி ஆய்வாளர்களோ அல்லது காவலர்களோ யாரும் இந்த இடத்துக்கு வரவில்லை. ஒரே ஒரு காவல் உதவி ஆய்வாளர் மட்டும் வந்திருக்கிறார். அந்த இடத்தில் போக்குவரத்து சரி செய்யப்படாமல் இருந்ததன் காரணத்தினாக மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. தற்பொழுது அரசு பேருந்தில் பயணித்த 5 நபர்களும் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அங்கிருந்து வீடு திரும்பி இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் அந்த அரசு பேருந்தும் ரோடு ரோலரும் நேருக்கு நேராக மோதியதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். ரோடு ரோலரின் அந்த ஓட்டுநர் என்பவர் தப்பி சென்றிருக்கிறார். தொடர்ந்து அரசு பேருந்தோட ஓட்டுநர் மற்றும் அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் சம்பவ இடத்தில் இருந்திருக்கிறார்கள். அது இல்லாமல் அரசு போக்குவரத்து கழகத்தின் உதவியாளர் ரவி என்பவர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நேரடியாக வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து இந்த இடத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை என்பது நிலவி வருகிறது. தேவா, நன்றி ராஜசேகர்.